இந்தி கூட்டணியோட எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இங்கேயும் சட்டத்தில் கிடையாது. காங்கிரஸோட எதிர்கட்சி தலைவர் டிஎம்சி எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கும். அப்படி பார்த்தா காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும். யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க? பிஜேபியில் பார்த்தீங்கன்னா மோடி மீண்டும் பிரதமராக வரா, கண்டிப்பாக பிரதமராக வர 5 ஆண்டு காலம் இருப்பாரா? 5 ஆண்டு காலம் கண்டிப்பாக இருப்பார். அதற்கு பிறகு போட்டி போடுவாரா சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ் 15 வருஷம் போதுங்க, தேங்க்யூ, குட் பை அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். எல்லாரையும் உள்ள சேர்க்கணும். அஜித் பவார், நவீன் ஜிண்டல், கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸ், இவங்களெல்லாம் மார்டின் சன்னு தமிழ்நாட்டில், இவங்களெல்லாம் உள்ள சேர்த்து கட்சி கலங்க மாட்டீங்களேப்பா. தூய கங்கையா ஒரு காலத்தில் வாஜ்பாய், அத்வானி, முரளிமனோகர் ஜோஷி. நாம் தமிழர் தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்து நான் சொன்னேன். அந்த வளர்ச்சி தேர்தல் அவரோட பிடிவாத குணம். கூட்டணியே வைக்க மாட்டேன், 20 வருஷம் ஆனாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துப்பாங்கன்ற தைரியம் இருக்கு பாருங்க. அந்த தைரியத்துக்கு மக்கள் கொடுத்த வாக்கு தான் இந்த வாக்கு. தலைமை மாறலாம், கண்டிப்பாக மாறலாம். வேலுமணி தங்கமணி முடிவு பண்ணாங்கன்னா உட்காருங்க வேணான்னா முடிவு போச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் இந்த காலிங் த ஷார்ட்ஸ். சிவி சண்முகம் இவங்கெல்லாம் தான் கட்சியை முடிவு பண்ணுறது. பேருக்கு தான் தலைவர், எல்லாம் முடிவு பண்ணுறது அவங்க தான், செலவு பண்ணுறது அவங்க தான். ஆகவே ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி தலைமையிலான அவசர மீட்டிங் கூட்டதாக தகவல் வந்திருக்கு. அதே சேம் டைம் ஐஎன்டிஏலையும் மீட்டிங் கூட்டப்படுறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இது 2 கூட்டத்திலையும் ஐஎன்டிஏ கூட்டணியாரோட என்டிஏ கூட்டத்திலையும் என்ன விஷயங்கள் பேசப்படுங்க சார்? கூட்டணி கட்சிகள் தேர்தல் முடிஞ்சவரை மீட் பண்ணுறது ஒன்றும் சாதாரண விஷயந்தான். ஏன்னா யார் யார் ஜெயித்தாங்க, யார் யார் தோற்றாங்கன்னு தெரியறதுக்கு தலைமைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது இல்லாமல் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், எண்ணிக்கை என்ன, புது எம்பிக்கெல்லாம் டெல்லிக்கு வரணும். டெல்லியில் அவங்கெல்லாம் போய் என்னென்னா கட்சியோட தலைமை ஆஃபீஸில் அந்த பதிவு பண்ணி எம்பின்னு பதிவு பண்ணிவிட்டு அந்த கட்சியோட மீட்டிங்கில் கலந்துட்டு இப்போ இந்தி கூட்டணி தேர்ந்தெடுக்க போகிறது எதிர்கட்சி தலைவர். அது இந்தி கூட்டணி எதிர்கட்சி தலைவராக இருப்பாரா, காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரான்னு தெரியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு வந்ததுன்னா 100க்கு மேலே வந்துடுச்சுன்னா பிரதான எதிர்கட்சியாக காங்கிரஸ் தான் இருக்கும். இந்தி கூட்டணி கூட இருக்கலாம், பட் ஒரு கட்சி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும். கூட்டணி கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த இந்தி கூட்டணியோட எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இங்கேயும் சட்டத்தில் கிடையாது. காங்கிரஸோட எதிர்கட்சி தலைவர் டிஎம்சி எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கும். அப்படி பார்த்தா காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும். யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தேர்தல் நடக்கும். அது சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ முடிவு பண்ணி இவர் தான் அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே பிஜேபியில் பார்த்தீங்கன்னா மோடி மீண்டும் பிரதமராக வரா, கண்டிப்பாக பிரதமராக வர 5 ஆண்டு காலம் இருப்பாரா? 5 ஆண்டு காலம் கண்டிப்பாக இருப்பார். அதற்கு பிறகு போட்டி போடுவாரா சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ் 15 வருஷம் போதுங்க, தேங்க்யூ, குட் பை அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் அதிருப்தியை கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னார், கங்கை மாதிரி புனிதமாக இருந்தேங்க, நாங்கள் சாக்கடையை சேர்த்து விட்டீங்க. என்ன சார்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதுக்கு ரீசன் கொடுத்தாரு. எல்லாரையும் உள்ளே சேர்க்கணும். அஜித் பவார், நவீன் ஜிண்டல், கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸ், இவங்களெல்லாம் மார்டின் சன்னு தமிழ்நாட்டில், இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து கட்சி கலங்க மாட்டீங்களேப்பா. அது தூய கங்கையா ஒரு காலத்தில் வாஜ்பாய், அத்வானி, முரளிமனோகர் ஜோஷி, ஜனாகிருஷ்ணமூர்த்தி தான் இருக்கும்போது தூய்மையாக கங்கையாக இருந்தது. சாக்கடை கலந்து விட்டு காங்கிரஸ்லேருந்து வருவேன், கம்யூனிஸ்ட்லேருந்து வருவேன், எல்லா கட்சியிலேருந்து வருவேன், தமிழ்நாட்டில் திமுகலேருந்து வருவேன். குக்கா செல்வன் ஒருத்தர் வந்தார், இறந்து போயிட்டார் பாவம். திமுகலேருந்து வந்தார், பாஜகவில் இருந்தார், பிடிக்கல, திருப்பி திமுக போட்டார். ஏன்னா அவங்க திராவிட கழகம் பிளட்டு, அந்த பிளட்டு இந்த பிளட்டு, அந்த டிஎன்ஏ இங்கே ஒர்க் ஆகாது. அது புரியல, பாஜக புரிய மாட்டேங்குது. யார் வந்தாலும் எடுத்துக்கூடாது, தேவையில்லை. ஏன் ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எப்படி தெரியுமா, ஆர்எஸ்எஸ்ல 10 வருஷம் பயிற்சி எடுத்த பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர அனுபவிப்பாங்க. அந்த தலைவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுக்கணும். 10 வருஷம் கடுமையான பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ஃபாரின் ரிலேஷன்ஸ், எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு எம்பிஏ மாதிரி ட்ரெயின் பண்ணி அப்புறம் பிஏ கைலாமிச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு வயசே இல்லை. ஆர்எஸ்எஸ் வயசு இந்த மாதிரி ஆயிருக்காது. எல்லாம் உள்ள புது ஆளெலாம் உள்ளே வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பற்றியும் தெரியாது, ஆர்எஸ்எஸ் பற்றியும் தெரியாது, இந்துத்துவம் தெரியாது, கொள்கையும் தெரியாது. அவன் உள்ளே பணம் பண்ண தான். தமிழ்நாட்டில் 10 பேர் வந்தாங்க உள்ள, எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டான். இதை பார்த்து காரியகர்த்தாலும் சொல்கிறாங்க, 40 வருஷமாக நாங்கள் இருக்கேங்க, சைக்கிளில் போகிறேங்க, எங்களுக்கு பணம் ஆசை இல்லை. அவங்களாம் பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. அவன் கட்சிக்கோசரம் உயிரை விட்டான விடுவானே தவிர ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா
பணம் சம்பாதிக்க மாட்டான். ஏன்னா அவன் கட்சியை அம்மா மாதிரி நினைக்கிறான், நாடு மாதிரி நினைக்கிறான். இந்த அரசியல்வாதிகளும் அப்படி இல்லை. பிஜேபி கவர்மெண்ட் பவர் இருக்கா, டீல் போடு. இப்போ நிர்மலா சீதாராமன் முன்னாடி உட்கார வைக்கணுமா, 5 லட்சம் கொடு. ராஜ்நாத் சிங் முன்னாடி உட்காரனா 10 லட்சம் கொடு, பேக்கெட் வாங்கி போட்டுக்கோ, அப்பாயின்மெண்ட் உட்கார வேண்டியது, டீல் முடிக்க வேறு காசு. இதெல்லாம் மோடி தான் சொல்லிட்டான். இனிமையான அப்பாயின்மெண்ட் வந்தீங்க தொலைச்சிருவேன், ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டில் வாங்கன்ட்டான். மோடி எவ்வளோ தாங்க பார்க்க முடியும்? கண்ணுக்குத்திப்பா தமிழ்நாட்டிலேயே லென்ஸை வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன நடக்குதுன்னு? அது அது என்ன பிரச்சனைன்னா, உள்ள எல்லாரையும் சேர்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் பண்ணி. அதான் ஒரு காலம் சொல்லுவாங்க, போன தலைவர் இருக்கும்போது என்னமோ ரவுடிலாம் உள்ளே வந்துட்டாங்க, கொலைக்காரன், வெட்டினவன், குத்துனவன், பட்டாக்காச்சி வெட்டினவன், அவெல்லாம் உள்ளே வந்துட்டான்னாங்க. எப்படிங்க இந்த மாதிரி கட்சி சேர்க்க முடியும்? எப்படி என்ன ஸ்க்ரீனிங் கமிட்டின்னு ஒன்று கிடையாதா? வரவங்களாம் சேர்க்க முடியுமான்னு? அங்கே தான் பாஜக தப்பு பண்ணிது அப்படின்னு இந்த ஆர்எஸ் தலைவர் சொன்னார். ஏன்னா அவர் கருத்தாக. ஆனால் பாஜகவும் ஒரு சுய பரிசோதனை பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டுதுன்னு நினைக்கிறேன். மோடியோட இந்த 100 நாள் ஏன்னா ஒரு விஷயங்களை இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவேட்டாக ஒரு வரைவு திட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது சார்? மோடி 100 நாளுங்கிறது இனிமே பண்ணுவாரான்னு தெரியல. அவர் 400 சீட்டு 350 சீட்டு வந்தாருன்னா அந்த எஃபெக்டிவாக எடுத்து பண்ணலாம். இனிமேல் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாருன்னு எனக்கு சொல்கிறது. ஒரு தோய்வை கொடுத்துடுச்சு அப்படின்றீங்களா? கண்டிப்பாக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ப்ளோ இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு நடுநிலைமையான பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓன்னு பாரதிய ஜனதா கட்சி கொண்டாட முடியாத நிலைமையில தான் இருக்குது. வெற்றி பெற்றாங்க இல்லைங்களே, மந்திரிசபா அமைச்சாங்க இல்லைங்களே, அடுத்த பிரதமர் மோடி தான், அதுவும் இல்லைங்களே. ஆனால் இந்த வெற்றி கொண்டாடப்படும் வெற்றியா அதுதான் பார்க்கணும். கொண்டாடப்படும் வெற்றி கொண்டாடப்படும் வெற்றியான இல்லை, தலைமையில் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி. இதுதான் இந்திய கூட்டணி கிட்ட வந்துட்டான். கொஞ்சம் விட்ட உள்ள போந்துருப்பான், கொஞ்சம் ஒரு மைனராக தப்பிச்சிக்கினீங்க. அந்த மனசில் வச்சுன்னு செயல்படும், பயம் இருக்கணும். குதிரை பேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? குதிரை பேரம் பெருசாக வாய்ப்பு. சந்திரபாபு நாயுடுலாம் விட்டு போக மாட்டார். ஏன்னா சந்திரபாபு நாயுடு போய் கூட இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது, மேஜிக் நம்பர் வராது. நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். இப்போ இல்லை, பிஜேபியே இந்திய கூட்டணிலேருந்து ஒரு சிலர் வந்தால் கூட நீங்கள் அந்த நம்பர் வர மாட்டேங்குது, அந்த நம்பர் வரமாட்டேங்குது. நீங்கள் என்ன தான் வந்தாலும் 280 வரமாட்டேங்குது, 224 வரமாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அப்போ சந்திரபாபு நாயுடு வராத இடத்துக்கு ஏன் போவார்? அது இங்கே மோடியோடு இருந்தாருன்னா நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா மோடி தான் பிரைம் மினிஸ்டர், அது டவுட் இல்லை. எதுக்கு நம்ம அவரோட இருந்து போகலாமேன்னு. ஸோ இந்திய கூட்டணி நினைக்கிற மாதிரி என்டிஏலேருந்து யாரும் இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ண போகிறதில்ல, அந்த குதிரை பேரெல்லாம் இருக்க போகிறதில்ல. மோடி ஆட்சி அமைச்சாருன்னா அப்புறம் அந்த பக்கத்தை இழுத்துக்க வாய்ப்பு உண்டு. பாஜக கொஞ்சம் இழுத்துக்கும், ஒரு 10-20 எம்பி எடுத்துக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த பக்கத்தையும் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கருதலை. திமுக இந்தியா கூட்டணியிலே தொடர வாய்ப்பு இருக்கா? இல்லாது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு விவாதத்திலே நம்ம சொல்லியிருந்தோம், பிஜேபியோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தால் கொஞ்சம் சுமூக உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் ஸ்டாலின் தான். காங்கிரஸ் சந்தி போட்டு தான் டெபாசிட் இருந்திருக்காது. ஏடிஎம்கேவோட போட்டு தான் 2வது 3வது இடம் தான் வந்திருக்கும். ஸோ காங்கிரஸ் வந்து ரொம்ப கிளவராக டிஎம்கேவோட போயிடுச்சு. காங்கிரஸ் மட்டும் இல்லை, விசிகே, கம்யூனிஸ்ட் எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வின்னிங் பார்ட்டின்னு. அதே மாதிரி வின் பண்ணிட்டாங்க. இப்போது எடுத்தது என்ன ப்ராப்ளம்னா, இந்த 10 பேர் தமிழ்நாட்டில் ஜெயித்தவங்க 9 பேரோ 10 பேரோ எஃபெக்டிவாக தமிழ்நாட்டுக்கு எப்படி குரல் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். போன தடவை ஸ்டாலின் சொன்னாராம், 10 பேரை தேர்ந்தெடுத்தப்பா, பாண்டிச்சேரி இன்க்ளூடிங், பேச மாட்டேன்றீங்களப்பா, தமிழ்நாட்டு விஷயம் பேச உட்காந்துருக்கீங்களாப்பா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மனசை விட்டு பேசினாராம். இந்த முறையும் அதே மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்த முறை வந்து திமுக இந்த தடவை யாரோ சொன்னாங்க திமுக போட்டி போட்டு 40-40 ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களே. ஆனால் ஸ்டாலின் அந்த மாதிரி பண்ணல. அவர் ரிஸ்க் எடுக்க விரும்புகிற கலைஞர் அப்போ ரிஸ்க் எடுக்க மாட்டார், கூட்டணி பிரமாதம் அமைப்பார். ஏன்னா அவர் தெரியும் நான் ரிஸ்க் எடுத்தால் ப்ராப்ளம் வந்துடும். கூட்டணியிலே ஒரு வாட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட்டை கூட்டணி நடத்தி காமிச்சார் 5 வருஷம், யாரும் பண்ண முடியாது. கலைஞர் நடத்தினார், மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சு நடத்தி காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரிக்க வச்சு ஜம்முன்னு நடத்தி காமிச்சார். கில்லாடி அவர். அந்த மாதிரி பண்ணக்கூடிய சாமர்த்தியங்கள் உள்ள தலைவர் குறைஞ்சிட்டு ஒரு நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வழியை பண்ணணும்னு ஆசை. நாம் தமிழர் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. திராவிட கட்சிகளை பின்னாடி தள்ளி, அதாவது அதிமுகன்ற திராவிட கட்சி பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துல 8 தொகுதியில் வந்துருந்தா தகவல் வந்துட்டுருக்கு. அது அவங்களோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க சார்? நான் முதலே சொன்னேன், நாம் தமிழர் தனியாக போட்டி போட்டு 3வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பெரும் சக்தியாக வரும், இந்த தேர்தலில் வளரும். அப்போ கூட யாரும் எனக்கு கிண்டல் பண்ணாங்க, எந்த வருஷம், இந்த வருஷமாக இந்த செஞ்சுரியா அடுத்த செஞ்சுரியான்னு கேட்டாங்க.
நான் சொன்னேன் இல்லை, அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், சீமானை உங்களுக்கு பிடிக்காமையே இருக்கலாம், அந்த அவரோட கட்சிக்கு நாம் தமிழருக்கு ஒரு ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில், அதை மறக்க முடியாது. சின்ன இடமோ பெரிய இடமோ எப்பவுமே பிகினிங்லேருந்து ஒரு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து தான் பிஹெச்டி வர முடியும், டேரெக்டாக பிஹெச்டி வர முடியாது. இவர் 1ஆம் கிளாஸ் தான் ஆரம்பிச்சிருக்காரு, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வந்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் டிகிரி எம்எஸ்சின்னு போயிடுச்சு, டிஎம்கே பார்த்தீங்கன்னா பிஹெச்டின்னு போயிடுச்சு, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் எம்ஏன்னு போயிடுச்சு. இவர் 5ஆம் கிளாஸ்லேயே இருக்கார், ஆனால் வந்துடுவார், மொள்ள எஸ்எல்டி பாஸ் பண்ணி வந்துடுவார். ஸோ நாம் தமிழர் தமிழ்நாட்டில் வளர்ந்து வருது நான் சொன்னேன். அந்த வளர்ச்சி தேர்தல் இருக்குது. அவரோட பிடிவாத குணம், கூட்டணியே வைக்க மாட்டேன், 20 வருஷம் ஆனாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துப்பாங்கன்ற தைரியம் இருக்குது பாருங்கள். அந்த தைரியத்துக்கு மக்கள் கொடுத்த வாக்கு தான் இந்த வாக்கு. நீ தனியாக நில்லுப்பா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா, எந்த திராவிட சேராது, நீ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, சீமான் ஒரு முடிவு எடுத்தாருன்னா கூட்டணி இல்லாமல் எந்த கட்சி போட்டி போடுது தமிழ்நாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். கமலஹாசனே கட்சியை கழிச்சிட்டு ராஜசபா சீனிவாசன் போயிட்டாரு, ஒன்றுமே காணும், கழிச்ச மாதிரி தான் அது ஆக்டிவாக ஒன்றுங்க இதெல்லாம் போயிட்டேங்க யாருக்குன்னு ஆல்மோஸ்ட் டீபங்க்டு தான் அது, ஒன்றும் கிடையாது, கட்சி பேர் போர்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது கஷ்டப்பட்டு கட்சி வளர்க்குற சீமானை பாராட்டமா வேணாமா? கண்டிப்பாக பாராட்டணும். 2026 திமுக இதே வெற்றியை தான் பெருன்னு சொல்லிட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? ஜனங்க மாற்றி போடுவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா 2 வருஷத்தில் தேர்தல் வரும்பொழுது இந்த மனநிலை தான் ஜனங்கிட்ட இருக்கும். ஏதாவது நடுவில் 2 வருஷத்தில் ஏதாவது பெருசாக ஏதாவது நடந்ததுன்னா மாறும், நமக்கு தெரியாது, நம்ம யூகம் பண்ண முடியாது. இந்த 2 வருடங்களில் எதுவுமே பெருசாக நடக்காமல் இப்படியே ஸ்மூத்தாக போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே வந்துடும். அது பெரிய சாதனை, 2 வாட்டி வருது ஸ்டாலின் தலைமையில், ஒரு பெரிய ஒரு இமாலய வெற்றி மாதிரி. அது எடுத்து நினச்சி பார்க்க முடியாத வெற்றி, கலைஞரால் சாதிக்க முடியாத வெற்றி, திருப்பி சொல்கிறேன், அந்த வெற்றி வந்துடும். அதுக்கு உண்டான வேலையை ஸ்டாலின் செய்ய தொடங்கிட்டார்னா அவருக்கு பிரசாந்த் கிஷோர் அட்வைசராக இருக்கார். பிரசாந்த் கிஷோர் சொன்னாராம், ஐயா ரொம்ப நீங்கள் பிஜேபியை பகைச்சிக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, அதுக்குன்னு உங்களுக்கு வேணுங்கிற கொள்கையெல்லாம் கேளுங்க. கலைஞர் கூட தான் இருந்தார் எதிர்கட்சியில், எல்லாத்தையும் கேட்டு வாங்கினார், அதை கொண்டு இதை கொண்டு சண்டை போட மாட்டார். கலைஞர் அணுகுமுறையே வேறு, அப்பா தம்பின் தோளில் கை பண்ணு ஆகிடுவார். இவன் என்ன பண்ண, இந்தி கூட்டணியை சமாதானப்படுத்துறதுக்கு ஸ்டாலின் மோடியை திட்டுறாரு. பிரசாந்த் சொன்னால் திட்டத்தெல்லாம் விடுங்க, கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுங்க, வேணாங்களே எதிர்க்கிற மாதிரி எதிர்ங்க, கொஞ்சம் நல்லது பண்ணுங்கள், உங்கள் ஓடுகள்லாம் வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டு. ஏன்னா என்ன இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தான் எல்லாம் சாங்ஷன் பண்ணணும், அது நம்ம ஃபெடரல் சிஸ்டம், வேறு வழி இல்லை. மத்திய அரசாங்கத்தோட பகைச்சின்னு போனீங்கன்னா அவங்களுக்கு அவன் இதுவே பணமே ஜிஎஸ்டி பணமே கொடுக்க மாட்டேன்றான், லேட்டாக கொடுக்குறான், மற்ற ஊரில் முதல்ல கொடுக்குறான். ஆனால் நம்ம இணக்கமாக போனோம், நம்ம ஸ்டேட்டு தான் நம்ம முக்கியம். டெல்லி எப்படி போனால் என்ன, டெல்லியில் ஒரு எம்பி இருக்காங்களா 50, பார்த்தீங்கன்னா 50 எம்பி டிஎம்கே இருக்கப்போ கிட்டத்தட்ட 40 எம்பி வந்துடுது. ஜெயலலிதா 50 எம்பி வச்சுருந்தாங்க, கலைஞர் 50 எம்பி வைக்கல, ஜெயலலிதா 50 எம்பி வச்சுருந்தாங்க. 50 எம்பிங்கிறது பெரிய விஷயம். இப்போ 40 எம்பி வந்துடுது இப்போது டிஎம்கேக்கு. ஸோ அதை வச்சுட்டு கொஞ்சம் அடக்கமாக போய் தமிழ்நாட்டில் வேணுங்கிற ஸ்கீம் எல்லாம் வாங்கி மெட்ரோ ரயில் அதுக்கு இது எல்லாம் வாங்கி டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாலின் அடிக்க ஆள் இல்லை. அது ஸ்டாலினுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தகுதி பெற்ற ஒரே ஒரு பிரசாந்த் கிஷோர் தான். அதாவது 2026 இந்த பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு பாடம் கற்றுக்கொள்ள தான் இருந்திருப்பாங்க இந்த தோல்வி குறித்து. கூட்டணி மீண்டும் அமைக்க வாய்ப்பு ஏதாவது இருக்குமா சார் 2026? தெரியல. இப்போது இனிமே தான் உட்காந்து அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கட்சியில் எப்படி மக்கள் எப்படி கட்சிக்காரன் எப்படி ஃபீல் பண்ணுறான், தொண்டர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, கட்சி நிர்வாகிகள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, செயலாளர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாம் இங்கே ஃபீட்பேக் வரும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும், அதிமுக வரும். ஒரு 2 மாதம் கழித்து அப்போ தான் உட்காந்து சுய பரிசோதனை பண்ணி முடித்து எங்கே தப்பு பண்ணோன்னு பார்த்து எந்த இடத்துல கோட்டை விட்டோம், ஏன் திமுக அப்படி வெற்றி பண்ணுறது, நம்ம என்ன அது காரணமாக இருந்தோம், காரணி என்ன, இது அரசியலாக ஆராய்ச்சி உட்காந்து ஆறாமரம் பார்த்ததுக்கப்புறம் சரி கூட்டணி வைக்கலாம்னு அவங்களே முடிவு பண்ணாங்கன்னா கூட்டணி. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஐடியாலஜிக்கலி அதிமுகவும் பாஜகவும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுக்கும் கருத்து வேற்றுமே ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் நார்த் இந்தியாவை எதிர்க்கலை, இந்தியை எதிர்க்கலை, நீட் எதிர்க்கலை, எதுவுமே ஒன்றும் பெருசாக ஒன்றும். 2 பேர் சேர்த்து யார் பிரிட்ஜா இப்போ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? தெரியல, அது எப்படி போகும்னு தெரியல. எடப்பாடி விட்டு கொடுத்து என்டிஏ ஜாயின் பண்ணான்னா மோடி தலைவராக எடுத்துக்க முடியும். அப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி நான் தான் தலைவர்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி வச்சுருந்துன்னா என்டிஏவோட தலைவர் யாருன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். மோடி சொல்லியிருப்பார், பார்லிமெண்ட்லேயே நான் தான் தலைவர்,
சட்டசபை கொண்ட தலைவர் எடப்பாடி ஒத்துருக்கோம், நான் தான் தலைவர்பார். அந்த ஒரு இடர்பாடு வந்திருக்கும். என்னமோ கூட்டணி வரல. ஸோ இந்த கூட்டணி கணக்குகள் ஒரு 6 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு, ஏன்னா ஒரு டைம் 2 வருஷம் இருக்குது. இப்போ கூட்டணி ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 2 வருடங்களில் 2 கட்சியும் எப்படி சுயபரிசோதனை பண்ணி வளர்ந்துன்னு வருது அப்படிங்கிறத பார்த்தா எதிர்கட்சி ஸ்டேட்டஸ்க்கு யார் வரும் அப்படின்னு முடிவு பண்ண தகுதி இவங்க வந்துடுவாங்க. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக பெரிய தோல்வி அடைஞ்சதுன்னா அதிமுக கட்சியே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் டாக் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த கட்சியை யார் கைப்பற்றுவாங்க, இல்லை பிஜேபி உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதிமுக கட்சி காணாமப்படும் நான் நம்ப தயாராக இல்லை. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் அப்படி எடப்பாடி தலைமை வந்து வேறு தலைமைக்கு மாறுது அப்படின்ற மாதிரி கட்சி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அழிஞ்சு போகிறதுக்கோ காணாமல் போகிறதுக்கோ அதெல்லாம் வந்து அந்த அந்த மாதிரிலாம் நான் சொல்ல நம்ப தயாராக இல்லை. தலைமை மாறலாம், கண்டிப்பாக மாறலாம். வேலுமணி தங்கமணி முடிவு பண்ணான்னா நீங்கள் உட்காருங்க, நான் வேணான்னா முடிவு போச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் இந்த காலிங் த ஷார்ட்ஸ். சிவி சண்முகம் இவங்கெல்லாம் தான் கட்சியை முடிவு பண்ணுறது. பேருக்கு தான் தலைவர், எல்லாம் முடிவு பண்ணுறது அவங்க தான், செலவு பண்ணுறது அவங்க தான். ஆகவே இவங்க முடிவு பண்ணாங்கன்னா வேறு தலைவர் போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா எடப்பாடி பதவி காலியே போடும். எடப்பாடி வந்து ஒரு மாஸ் லீடர் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை, நியமிக்கப்பட்ட தலைவர். ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அதே, அவர் ஓபிஎஸ் பெரிய, அவரும் பெரிய லெவல் இல்லை, அவர் ஓரளவுக்கு அந்த பெல்ட்டில் வேணால் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இவர் சேலம் பெல்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ரீஜனல் லீடர்ஸ் தான் இவங்க, நேஷ்னல் லீடர் கிடையாது. ஜெயலலிதா கலைஞர் நேஷ்னல் லீடர்ஸ், அது புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து தேசிய தலைவர் காமராஜ் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி தேசிய தலைவர்களாக இல்லை, ரீஜனல் தலைவர்கள். அந்த ரீஜனல் தலைவர்களுக்கு உண்டான காரியங்களை பண்ணிவிட்டு நீங்களுமே தவிர நீங்கள் வந்து பெருசுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளதை இழந்துடுவீங்க. ஆகவே இவங்களோட தன் பலம் கலைஞர் சொல்ல இப்போ என் உயரம் எனக்கு தெரியும்பாம்பார். அவர் போய் கேட்பாங்க, நீ ஏன் பிரைம் மினிஸ்டராக வரலன்னு, என் உயரம் எனக்கு தெரியும்பா அப்படிம்பார். அந்த மாதிரி உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியணும். அந்த உயரம் தெரிஞ்சால் தான் அரசியலில் கணக்கு பண்ண முடியும். அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி தூக்கி போட்டுருவாங்க ஜனங்க, ஒரே நாளில் தூக்கி போட்டுருவாங்க. இந்திரா காந்தியை தூக்கி போட்டாங்க, ராஜீவ்காந்தியை தூக்கி போட்டாங்க, ராகுல் காந்தி தோக்கடிச்சாங்க. இதெல்லாம் மோடி காலையில் இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு எர்த்குவேக்கே நடந்து காத்தால 9:30 மணிக்கு ஒரு பூகம்பம், மோடி பின்னடைவு, அப்படியே சம்பித்து போச்சு ரோடு, டிராஃபிக் இப்போ எல்லாம். ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஆனால் அது மோடி பின்னடைவான்னு அது என்ன காட்டுறதுன்னா ஜனங்களோட பலத்தை காட்டுறது. யாராக இருந்தாலும் எங்கள் வாக்கு சீட்டு முன்னாடி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் தான் பவர்ஃபுல், நாங்கள் தான் உன் தலைவிதியை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு மீண்டும் 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 நிரூபிக்கிறது நம்ம வாக்காளர்கள். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி. தேங்க்யூ.